வாங்க இன்றைக்கி வந்து போலி செய்ய போகிறோம். ஆனால் அது வந்து எப்போவுமே கடலப்பருப்பில் தான் செய்வோம். இன்றைக்கி வந்து பச்சை பயிரில் செய்யலான்னு இருக்கேன். ப்ரோட்டீன் நிறைஞ்சதாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வந்து எப்போவுமே வந்து கடலப்பருப்பில் செய்யாமல் கொஞ்சம் வந்து இது ஹெல்த்தியானதாக வந்து பச்சை பயிரில் செய்கிறேன். இது வந்து இப்போ பச்சை பயிர் வந்து 300 கிராம் எடுத்துருக்கேங்க. இது சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா குழஞ்சி வெந்துடுது. அப்படியே இதை வடித்து எடுத்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் வடித்து வச்சுக்கலாம். வாங்க, நம்ம வந்து போலி செய்யறதுக்காக மைதா வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இதுக்கு உப்பு, சர்க்கரை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். கலருக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா மாவு தட்டுறதுக்கு, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மைதா 400 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பிசைந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பத்தலைன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரெக்டாக குழ குழன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும் சாப்பிட்டா. பாருங்கள், இந்த அளவுக்கு குழஞ்சி இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து போலி செய்கிறதுக்கு உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கையில் வாரி எடுத்தால் வந்து அல்வா மாதிரி இருக்கணும். மாவு சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைந்து கொஞ்சம் நிறைய பிசைந்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா மாவு சாஃப்டாக வரும். அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மேலே அப்படி நம்ம ஏற்கனவே வந்து நெய் போட்டிருக்கோம். கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு வச்சோன்னா நல்லா மாவு எண்ணெய் வந்து ஊறும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சு மிக்ஸி கப் எடுத்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கவங்களெலாம் பச்சை பயிறு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 300 கிராம் பச்சை பயிறு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அது ரெண்டும் சேர்த்து வெல்லம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டும் பச்சை பயிறு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருவோம். சாஃப்டாக அளவு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். பச்சை பயிறுக்கும் வெல்லமும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பூரணத்துக்காக ஏலக்காய் பொடி பண்ணி அதுலேயே போட்டு வச்சுருக்கேன். வெல்லத்துலேயே அப்படியே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நல்லா அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், மாவு நல்லா பிசைந்து வச்சு நல்லா 1/2 hour ஆகிடுது. பூரணமும் வெல்லமும் அதுவும் ரெண்டும் சேர்த்து பிசைந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உருட்டி அதுக்குள்ளே பூரணம் வச்சு எடுத்துக்கலாம். மாவு தனியாகவும் எடுத்து வந்து பூரணம் நல்லா அகலம் பண்ணி அதை நடுவில் பூரணம் உள்ளே வச்சு நல்லா உருட்டி தவா அடுப்பில் வச்சு சூடாயிட்ருக்கு. இந்த உருண்டை பூரணம் உள்ளே வச்சு நல்லா உருண்டை பண்ணி அப்படியே தவாவில் வச்சு தட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருக்கும். உருண்டையாக பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் நெய் விட்டு ரவுண்டாக பண்ணிக்கலாம். மேலே நெய் இருந்தால் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
தவாவில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். மறுச்சு நல்லா ரவுண்டாக தட்டிட்டு நல்லா வெந்த உடனே மேலே நெய் போட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ நெய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும் நெய். மேலே நல்லா ஃபுல்லாக எல்லாம் வாசமாக வர அளவுக்கு, இல்லை நீங்கள் நல்லா ஃபுல்லாக எல்லாம் வெந்த பிறகு கூட மேலே போட்டுட்டோ இறக்கலாம். இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா வந்து உள்ளே வேகிறப்போ கரெக்டாக வாசம் நெய்யெல்லாம் உள்ளே போய் நல்லா வேகும். அதுக்காக நம்ம மேலே போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு போலியும் இந்த மெத்தடில் அப்படியே செய்து எடுத்துருவோம். மாவு இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாச்சுன்னா வந்து நம்ம எடுத்துட்டு நல்லா அகலமாக பண்ணி உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சாஃப்டாக நல்லா நைஸாக பசந்து எடுத்துருவோம். ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துடலாம். எப்போவுமே கடலைப்பருப்பு அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை பச்சை பயிறு வச்சு சேர்த்துருக்கோம். ஹெல்த்தியானதாகவும் ப்ரோட்டீன் நிறைஞ்ச போலி சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செய்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ மாவு வந்து ரொம்ப நல்லா நைஸாக ஆகிட்டுது. நம்ம இப்போ எந்த பக்குவத்தில் செய்தாலையும் அதை செய்யலாம். கொஞ்சம் நல்லா மாவு ஊறிடுதுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்படியும் நம்ம உருண்டை பண்ணி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம கையில் ஒட்டாமலே இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் தொடாமலே கரெக்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வந்து தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் எண்ணெய் போட்டு கொஞ்சம் மேலே நல்லா ரவுண்டாக அப்படியே தட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ மெல்லிசாக வருமோ அது அந்த அளவுக்கு தவாலே தட்டி ஒன்று ஒன்றா செய்து எடுத்துருவோம். சூப்பராக டேஸ்டியான போலி பாருங்கள். பச்சைப்பயிறு போலிங்க, கடலைப்பருப்பு இல்லாமல் பச்சைப்பயிறு போலி ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் நிறைஞ்சது, டேஸ்ட்டான ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும், நெய்யோட வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.